ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் பிரகனந்தா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்னடா சோஃபாவில் உட்காந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு எபிசோட் 10 month எபிசோட். எஸ், நீங்கள் லாஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஹாப்பியான ஒரு எமோஷ்னலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். நிறைய பேர் விஷ் பண்ணீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றிகள் சொல்லிக்கிறோம். அதுவும் இல்லாமல் பர்சனலாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றிகள். எங்களோட வெல்விஷர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோட 4th month ஆக்சுவலி. ஸோ நான் எவ்ரி மந்த் என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மந்த் என்ன ஆச்சு, செகண்ட் மந்த் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மேபி உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், எங்களுக்கு இருக்கிற மாதிரியே இல்லை எங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ப்ரெக்னன்சி ஜேர்னி. ஆமாம், அது வந்து ஃபர்ஸ்ட் மந்த். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நாங்கள் வீடியோ இன்னொரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பர்த்டே அன்னைக்கு. ஸோ October 30 என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து நான் வந்து கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். கரெக்டாக? ஸோ என்னோட ஸ்பெஷல் டேயில் நான் ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லலாம் ஃப்ரம் காட். எஸ். ஸோ எங்களோட ஸ்பெஷல் டேயில் தான் நாங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஜேர்னி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அக்டோபர்லேயே ஆக்சுவலி நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ அக்டோபர் அப்படின்னா எங்களோட சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றா என் பர்த்டே இல்லைன்னா பிரவீன் பர்த்டேக்கு நம்ம வந்து லாங்காக எங்காவது வந்து அவுட்டிங் போவோம். ஸோ எவ்ரி இயர் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். 2 பேர் பர்த்டே பக்கம் வரனால 1 week கேப்பில் வர்றதுனால யாராவது ஒருத்தர் பர்த்டேக்கு நம்ம வந்து அவுட்டிங் போயிடுவோம். இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து பிளான் பண்ணோம். மண்டே வந்துச்சு. ஸோ அதனால நமக்கு ஒரு 3 days லீவ் கிடைக்குதுல, நம்ம வந்து லாங்காக போகலாம் அப்படின்னு சொன்னோம். ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த மந்த் சுத்தமாக எங்களுக்கு இல்லை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளான் இல்லை. ஆமாம், எங்களோட இதில் வந்து பிளான் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து இந்த அவுட்டிங் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக கான்ஷியஸாக நம்ம ட்ராவல் பண்ணாமல் இருந்திருப்போம். பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு பிளான் இல்லை, எதுவுமே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து பிளான் எல்லாம் போட்டோம். ஸோ எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்க்கலா போயிருப்போம். நம்மளோட ப்ரீவியஸ் செக்ஷனில் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வர்க்கலா கிளம்புனோம். வர்க்கலாவும் வந்து எதில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போனோம். அதுவும் அந்த பஸ்ஸு பேர் என்ன? கேஎஸ்ஆர்டிசி. அந்த மொக்க பஸ்ஸில் தான் இவன் என்ன கூப்பிட்டு போனான். இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் எங்கே போகிறதுங்கிறது பிளான் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து போய் தேடும்போது எந்த பஸ்ஸுமே அவைலபிள் இல்லை. கேரளா டிரான்ஸ்போர்ட் அங்கே போய் கேட்கும்போது தான் பஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்துட்டு சரி ஓகே, ஓரளவுக்கு நார்மலான பஸ் டப்பா வண்டிங்க. இப்போ ஆக்சுவலி நாங்கள் 2 பேர் ப்ளஸ் சைஸ் தான், குட்டியெல்லாம் கிடையாது. ஸோ எங்களுக்கு 2 பேர் இருக்கிற ஒரு சீட் கொடுத்துட்டாங்க. சரியா? 3 பேர் உட்கார சோஃபால நாங்கள் 2 பேர் மட்டும் கேப் இருக்கு. சூப்பர். இல்லை, 3 பேர் உட்காரலாம் சும்மா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சீட்டில் எங்கள் 2 பேருக்கு உட்கார்றதுக்கே இடம் பார்க்கல. அவ்வளோ குட்டி, இவ்வளோதான் ஒரு சீட். சிங்கிள் சோஃபால 2 பேர் உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி பஸ்ஸுங்க. அதுலயும் சீட் எங்க தெரியுமா, முன்னாடி வந்து இறங்குவாங்கல்ல, அதே மாதிரி பின்னாடி இறங்குற கொண்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பின்னாடி நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி சீட்டு எங்களை தாண்டி தான் எல்லாரும் ஏறி இறங்கணும். அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க போற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல பஸ்ல போயிருந்துருக்கலாம். ஒருவேளை இந்த பஸ்ல போகணும் இல்லை அப்போ அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல பஸ் இந்த கேஎஸ்ஆர்டிசிலே போகணும் அப்படின்னாலும் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மிடில்லையாவது நம்மளுக்கு சீட் கிடச்சிது. லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறனால வேறு எங்கேயுமே நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்கல, அதாவது பஸ்ஸு கிடைக்கல.
இந்த பஸ்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் நம்மளுக்கு வந்து சீட் கிடைச்சிச்சா. இதில் பேக் கால் வச்சாலே இங்கே முட்டுது. ஏன்னா அந்த இறங்குறது இருக்காங்க இல்லையா, அது இங்கே இருக்குது. கால் வச்சா இதில் பேக்கையும் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் அந்த பஸ்ஸில் தான் வந்து ஜேர்னி போனோம். அந்த பஸ் டிரைவர் கொடூரத்துலேயும் கொடூரமாக வண்டி ஓட்டினாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கு மனுஷன் மறந்துட்டாரு. ஆக்சுவலாக 11 மணிக்கு தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நாங்கள் வந்து யோசிச்சது என்ன அப்படின்னா, நம்ம ஏர்லி மார்னிங் அங்கே போயிட்டு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டு இடம் தேடிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மார்னிங் ஒரு 8 o'clock அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி 11 o'clock நாங்கள் வந்து பஸ் ஏறினோம். போயிட்டுருக்குறோம். இந்த கரெக்டாக உக்கடமெல்லாம் தாண்டி இல்லை பைபாஸில் தான் போகிறோம். பைபாஸ் என்ட்ரு ஆகும்போது அங்கே வந்து பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இவ்வளோ பெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து டிரைவர் பையனுக்குள்ள மறந்துட்டாரு. அதான் ஃபர்ஸ்ட் போயோ நானும் பிரவீனும் சீட்ல இருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தூக்கி எல்லாருமே பஸ்ல இருக்கிற எல்லாருமே ஜம்ப் பண்ணி உக்காந்துட்டாங்க. எல்லாருமே விட்டுருந்தா ஒரு சண்டே நடந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக். நான் அப்பவே நினைச்சேன், பிரவீன் நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தா போதும்டா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ வந்து காலையில் 8 மணிக்கு அங்கே போய் சேரணுங்கிறது இது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பீடாக ஒவ்வொரு ஜங்ஷன் ஒவ்வொரு ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து பாலக்காடு ஒரு ஸ்டாப்பு, அங்கேருந்து திருச்சூர் ஒரு ஸ்டாப்பு, திருச்சூர்லேருந்து கொச்சி ஒரு ஸ்டாப்பு, கொச்சியிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் ஸ்டாப். இதுதான் வந்து ஸ்டாப்பு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பீடாக போகிறாரு. அதாவது 3 மணி நேரம் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு ஸ்பீடாக போய் அங்கே வந்து முன்னாடியே நிப்பாட்டிட்டு இவர் போய் தூங்கிக்கிறாரு. ஸோ இதுதான் அவரோட பிளான். இப்படி தான் வண்டி போச்சு. ஸோ இந்த குழுக்கள்ல தான் நாங்கள் போகிறோம். ஆக்சுவலி நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன் 30th. எங்களோட ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27th. 26th 27 தான். 28, 29 அங்கே இருக்கோம். 30 காலையில் இங்கே இருக்கோம். ஸோ 27th தான் நாங்கள் வந்து இந்த ஜேர்னி போயிட்டு இருக்கோம். இல்லை 26th நைட்டு, 27 காலையில் போகிறோம். ஸோ சொல்ல போனால் அப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன். அந்த ப்ரெக்னென்ட்ல எங்களுக்கு தெரியல. ப்ரெக்னென்சில தான் நான் வந்து அப்படி வந்து ரேஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களுக்கு வந்து டேட் வந்து தள்ளி போச்சு. இர்ரெகுலராக தான் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அது பெருசாக கவனிக்கல. ஓகே எப்படியும் டிலே ஆகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினச்சோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி போயாச்சுங்க. சரியா? ஸோ அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாமிட் எடுத்தேன். அதனால நான் வந்து ப்ரெக்னென்சி வாமிட் கிடையாது. அவர் ஓட்டு சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் எனக்கு வந்து உக்கடம் தாண்டி அந்த ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினாலே எனக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சு. நான் வந்துட்டு சொல்கிறேன், பிரவீன் இப்போவே இப்படி இருக்கியா, போய் சேர்த்துறக்குள்ளே இப்படி ஆயிரும். ஸோ இப்படி தான் நாங்கள் போனோம், உட்காந்துட்டே போனோம், போய் முடிச்சாச்சு. போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலர் ரெண்டுக்கு எடுத்துட்டோம். 2 வீலர்ல தான் சுத்துங்க. ஸ்பீட் பிரேக் 2 வீலர்ல தான் நாங்க அங்க வந்து ரோடெல்லாம் நல்லா இருக்கு. சில குண்டு மேடெல்லாம் அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. விட்டு ஆட்டி நம்ம ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க பிரெக்னன்சினா அப்படியே மெதுவா போங்க அதெல்லாம் சொல்றாங்க. 3 months வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் நாங்க சொன்னோன்னா நாங்கெல்லாம் வந்து குண்டு குழியில சும்மா 2 வீலர்லாம் அவங்க கொடுத்த லிமிட் இருக்கும்ல, இப்போ ஒரு 130 kilometers 200 kilometers தான் ஓட்டணும்னு கொடுத்ததை நாங்கள் டபுள் த டைம்ஸ் ஓட்டி எக்ஸ்ட்ரா ரேட் பே பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு 1000 rupees பே பண்ண வேண்டிய இடத்துல, அதாவது 2 வீலருக்கு ரெண்ட்டுக்கு 1000 rupees பே பண்ணோம். நம்ம எடுத்த நாள்ல இருந்து கொடுக்குற நாள் வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 130 kilometers ஓட்டி இருந்தீங்கன்னா 1000 rupees கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்துட்டு 240 kilometers ஓட்டிட்டோம். சும்மா அடிச்சு தள்ளி தான் நம்ம 2 நாள்ல கொண்டு போய் கொடுத்தோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஓட்டிருக்கோம். அங்கே போயிட்டுமே வர்க்கலா போய் 240 kilometers ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட அந்த 2-3 days இருந்துச்சு. ஃபுல்லாக அவுட்டிங் போனால் உங்களுக்கு தெரியும், ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை. ஆனால் எனக்கு அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் ஸ்டிச் பண்ணி அடுத்த நாள் நான் அவுட்டிங் போவேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவேன், ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன், நான் வந்து தூங்கவே மாட்டேன். ஆனால் அந்த 2-3 days வந்து என்னோட ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. நான் பிரவீன் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் போய் படுக்கலாமா ரூமில், கொஞ்ச நேரம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் போய் தூங்கலாமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அண்ட் வந்து ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல. பக்கத்தில் வந்து கிளிஃப் கீழே இறங்கிட்டு ஏறதே எனக்கு ரொம்ப வந்துட்டு லாங்காக நடக்கிற
நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் பார்த்தா அதிரப்பள்ளி மேல இருந்து கீழே இறங்கிட்டு ஏறிட்டெல்லாம் ஏறி இருக்கேன். அந்த கல்லு மேலலாம் ஏறுவோம். ஸோ அவுட்டிங் போனாலே நடக்கிறது தான். அதிரப்பள்ளி கம்பேர் பண்ணும்போது இந்த கிளிஃபெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு பாயிண்ட் கூட இல்லை. ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கிளிஃப் மேலே ஏறியுமே எனக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. காம் டவுன் ஆகவே இல்லை. நியர்லி 30 minutes வரைக்கும் எனக்கு காம் டவுன் ஆகவே இல்லை. அப்பவும் எங்களுக்கு தெரியல இதுதான் தெரியல. அப்புறம் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே வந்து 3 நாள் வந்து சுற்றியாச்சா. ஃபுட்டு வந்து ப்ராப்பராக நாங்கள் சாப்பிடல, ஃபுட்டு நாங்கள் சாப்பிடல. அப்போவும் வந்துட்டு எங்களுக்கு அது தெரியாமல் தான். எங்களுக்கு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சோம். ஒரு லேட்டாக எந்திரிக்கவே இல்லைங்க. நாங்கள் 7 மணிக்கு எழுந்திரிச்சோம் வச்சுக்கோங்க. 7 மணிக்கு எழுந்திரிச்சு போய் ஒரு காஃபியும் அந்த டீ கடையில் எதையோ ஒன்று சாப்பிட்டோன்னா ஒட்டுக்கா மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம். போகிற வழியில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அப்படி தான் போனோம். என்னோட செகண்ட் டே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டே அங்கே போய் இறங்கி நாங்கள் வந்து சரியாக சாப்பிடல. செகண்ட் டே வந்துட்டு ப்ராப்பராக 7 மணிக்கு மத்தியானம் சாயந்தரம் காலையில் நல்லா சாப்பிட்டோம், மத்தியானம் நல்லா சாப்பிட்டோம், நைட்டு சாப்பிட்டோம். அப்புறம் இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வரலான்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். பஸ் புக் பண்ணது நாளைக்குன்னு புக் பண்ணிட்டேன். நாளைக்கு தான் நாங்கள் கிளம்பணும். இவன் முன்னாடி நாளே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அவங்க கால் பண்ணும்போது எங்க நீங்க வரலீங்களா, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் கால் பண்றோம், இன்னது வெயிட் பண்றீங்களா, நாங்க எனக்கு கிளம்பவே இல்லை, நாளைக்கு தான். அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு சிக்கன் லெக்கை கடிக்கும் போது ஒரு கால். என்னடான்னு பார்த்தா டிரைவர் வந்து கால் பண்றாரு, சார் வரலீங்களா அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க, இல்லைங்க நீங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தீங்க, அது நாளைக்கு தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இன்னைக்கு தான் அப்படின்னாங்க. டிக்கெட் எடுத்து பார்த்தா இன்னைக்கு. அது வந்து நல்ல டிராவல்ஸில் நாங்கள் வந்து A1 டிராவல்ஸில் வந்துட்டு A1 ரெட் பஸ் சம்திங் எதுவும் பண்ணோம். ரெட் பஸ் ஆப்பில் A1 டிராவல்ஸை நம்ம புக் பண்ணோம். அப்புறம் அப்படி வந்து புக் பண்ணோம். அது வந்து போயிடுச்சுங்களா. அடுத்த நாள் வந்துட்டு புக் பண்ணலான்னு பார்த்தா அந்த டிராவல்ஸ் கிடைக்கல. வழக்கம் போல் KSRTCயில் தான் நம்ம புக் பண்ணோம். இதில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு 5 மணிக்கு பஸ்ஸு எடுக்க வேண்டியது. பட் வந்து 1.5 மணி நேரம் டிலே ஆகி இல்லை பஸ் ரிப்பேரில் அவங்களுக்குள்ள, அதாவது டிரைவர்ஸ்குள்ளே ஏதோ பிரச்சனை, அவங்க வந்து வரல. அதனால் வந்து 1.5 மணி நேரம் டிலே ஆகி தான் பஸ்ஸை எடுத்தாங்க. 7-8 மணிக்கு என்னவோ பஸ் எடுத்தாங்க. ஆமாம், 5 மணிக்கு எடுக்க வேண்டிய பஸ் 8 மணிக்கு 5 மணிக்கு எடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு வந்துருந்தாங்க. இல்லை 3 மணி தான். இல்லை 5 மணி ஏன்னா 12 hours ட்ராவல் நைட்டில். ஆக்சுவலாக வந்து 7:30 மணிக்கு பஸ் எடுத்தாங்களா. பஸ் எடுத்துகிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் இடையில வாக்குவாதம் போயிட்டுருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 2 மணி நேரம் டிலேயில் போயிட்டுருக்குறோம், நீங்கள் இதில் வந்து நிப்பாட்டி எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, வந்து நிற்கட்டும், நின்னா வேணால் கூப்பிட்டு போகலாம், இல்லைன்னா வந்துட்டு வெயிட் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை. நாங்கள் வந்து வர்க்கலாவிலேருந்து, அதாவது ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கொச்சின் வர வரைக்கும் நாங்கள் வந்து முழிச்சிட்டு இருந்தோம். நான் முழிச்சிட்டு இருந்தேன். கொச்சின் வந்ததுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தூக்கம் தாங்க முடியல, நான் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இவன் வந்து எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30க்கு இங்கே இருக்கணும். 7:30க்கு இங்கே இருக்கணும். 4:45க்கு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டான். அந்த அளவுக்கு ஸ்பீடாக அடிச்சு 2.5 மணி நேரம் முன்னாடி ஓட்டியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. கொச்சினுக்கு அப்புறம் வண்டி வந்து என்ன சொல்லுது, ஃப்ளைட் வேகத்தில் போகுது. பயப்பிலே நான் வந்து பிரவீன்பா நம்ம வந்து எங்கே வந்துட்டோம்னா, நான் வந்து அந்த டவுன் ஹால்குள்ளே வந்துட்டோம், அந்த போத்தீஸ் எல்லாம் இருக்கும் இல்லை, அங்கே வந்துட்டோம். நான் பிரவீன் ஊர் வந்துருச்சு அப்படின்னு நான் வந்துச்சு. பாலக்காடா? என்னது பாலக்காடாவா? நம்ம ஊருக்கே வந்துட்டோம், இன்னும் இறங்கணும். கொச்சினுக்கு அப்புறம் இடையில திரிசூர் நின்னது எனக்கு தெரியல, பாலக்காடு நின்னது எனக்கு தெரியல. அப்படி வந்து ஸ்பீடாக வந்து ஓட்டிகிட்டு வந்துருக்காரு. இவன் சொன்னால் திரிசூர்லேயும் பாலக்காட்லேயும் 2 நிமிஷம் தான் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்டினாங்க. அப்போ அந்தளவுக்கு ரஷ்ஷு டிரைவ். நாங்கள் இதை எதுக்கு இவ்வளோ பெரிய கதை நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு 3 months என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் பண்ணணும். ஸோ இதில் எப்போ எனக்கு ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு டவுட் வந்துச்சு அப்படின்னா,
லாஸ்ட் நாள் நான் அங்கே இருக்க இல்லை வர்க்கலாவில் இருக்க லாஸ்ட் நாளே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மைல்டாக என் மைண்டில் வந்து ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமோ அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பிரவீன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம பேசாமல் இங்கேயே டெஸ்ட் எடுத்துடலாமா அப்படின்னாலாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். வந்து லூஸு மாதிரி பண்ணாத, வந்து அவுட்டிங்க ஸ்பாயில் பண்ணாத, வீட்டுக்கு போய் நம்ம யோசிச்சுக்கலாம். ஒருவேளை அவள் வந்து அங்கே செக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அன்னைக்கே நாங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கோம், ஸ்லோவாக வர வேண்டியதாக இருந்திருக்கோம், இவ்வளோலாம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படி சொல்லிட்டா மூட் அவுட் ஆயிரும். ஸோ வந்துட்டு இவ்வளோ இருந்துச்சு, நீ எதுவுமே டெஸ்ட் பண்ணால் நம்ம கோயம்புத்தூர் போய்க்கலாம். ஸோ வரும்போது எனக்கு கொஞ்சம் அந்த லாஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு மைல்டு டவுட், ஏன்னா ரொம்ப லாங் தள்ளியே போச்சு. நியர்லி டேட் தள்ளியே எனக்கு வந்து ஒரு 7 days பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் மைல்டாக வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போ வரும், இங்கே மார்னிங் வந்து 4:45 இங்கே வரும். டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது எல்லாம் 5:30 தூங்கிட்டோம். வந்தோடனே 2 பேரும் தூங்கிட்டு 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா என்னோட பர்த்டே அந்த டேவை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால 10 o'clock எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சிட்டு பிரவீன் வந்து சிஸ்டமில் ஏதோ உட்காந்துட்டு இருந்தான். நான் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருந்துச்சு 2 வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினா 2 கிட் இருந்துச்சு. அதை எடுத்து எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணேன். எனக்கு பார்க்க தெரியல, ஒரு ஆர்வ கோளாறுல நான் எந்திரிச்சனே போய் செக் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிட்ல நான் வந்து செக் பண்ணோடனே எனக்கு வந்து ஒரு லைன் தான் வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து ப்ரெக்னென்சி இல்லை, அப்பாடா நம்ம நல்லபடியாக ட்ராவல் எல்லாம் பண்ணிட்டோம், ஒன்றும் ஆகலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் வந்துச்சு. அப்போ நமக்கு தோணும்ல, இருக்குது இன்னொன்று கையில் இருக்கு, இது ஏன் வேஸ்ட் பண்ணி இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ட்ரை பண்ணுறேன். 2 கோடு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? ஸோ 2 கோடில் ஒன்று மைல்ட் லைன், இன்னொன்று வந்து லைனே வரல. ஸோ இந்த தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் பாசிட்டிவாக நெகட்டிவானே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. நான் பிரவீன்ட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே பிரவீன் இருந்துட்டு நம்ம ப்ரே பண்ணுறதுக்கு போகணும், நீ இது கிளம்பு, சாயந்தரம் வந்து இதெல்லாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே வச்சுட்டு கிளம்ப சொல்லிட்டான். நானும் வச்சுட்டு எல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். வரும்போது இவன் பார்த்துருப்பான் போல இருக்கு, அதில் 2 லைன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது, டார்க் ஆகிடுச்சுங்கிறது பார்த்துருப்பான், ஆனால் நான் பார்க்கல. ஸோ இப்படி நாங்கள் வந்து போய் வெளியெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது பிரவீன் இன்னொன்று வாங்கிட்டு வந்து தரையா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு அதுலேயே 2 கோடு வந்துருச்சுட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்புறம் ஒரு 2-3 days கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு வந்தான். நான் சொன்னேன், பிரவீன் இருக்கிறதுலே நல்ல காஸ்ட்லியான கிட்டு வாங்கிட்டு வா, இதில் வந்து இந்த ஃபேக் லைன்ஸ் அதெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அப்பளோட போய் ஒன்று வாங்கிட்டு வந்தான். ஸோ அதில் வந்து ரொம்ப 2 டார்க் லைன்ஸ் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் நம்ம பேபி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாரு அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் இப்படி தான் போச்சா. ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், என்ன அப்படின்னா நாங்கள் டாக்டர்கிட்ட போகவே இல்லை, வெளியே யார்கிட்டையும் சொல்லலை. இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். ரீசன் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேட் நெகட்டிவ் இருக்குது. அதை வந்து நான் இந்த 10 months முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இப்போ வேண்டாம் ஏன்பா. ஸோ அதனால நான் என்ன பண்ணலைன்னா, நான் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் எனக்கு பேபியோட ஹார்ட் பீட் கேட்குற மாதிரி தான் நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அது வரைக்கும் நான் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டாக்டர்கிட்ட போகலை, யார்கிட்டையும் போகல. அப்படியே தான் எங்களோட 1.5 மாதம் போச்சு நியர்லி. ஏண்டா 1.5 மாதம் அப்படி தான் இருந்துச்சு. 1.5 மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து போகவே இல்லை டாக்டர்கிட்ட. 1.5 மாதம் கழிச்சு தான் டாக்டர்கிட்ட போனோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மந்த் எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் இருந்துச்சு. அதுவுமே எப்படின்னா நான் கன்ஃபார்ம் பண்ணி 10 நாளுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இல்லவே இல்லை. ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஏர்லியாக வந்து பிரெஸ்ட் பெயின் எல்லாம் இல்லை. ஸோ வேறு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டயர்டும் மூச்சு வாங்குறதும் தான் இருந்தது. அந்த வர்க்கலால் இருந்துச்சு. அதுவும் இங்கே வந்து நம்ம அப்படி ஒன்று ஹெவியாக வேலை செய்யறது இல்லையா, அதனால எனக்கு இங்கே வந்து அது அவ்வளோவா தெரியல. சொல்ல போனால் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நாங்கள் அக்டோபரில் டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சோறே சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, தலை சுற்ற ஆரம்பிச்சிருந்துச்சு. சாயந்த காலாட்டம்
சாயந்தரம் ஆக ஆக எனக்கு வந்து தலை சுற்றிட்டே இருந்துச்சு. அப்போ நான் பிரவீன்ட்ட சொன்னேன், என்ன ஒரு நாள் டயட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு தலை சுற்றுது, ஒரு நாள் டயட்டில் இருக்கிறதுக்கே தலை சுற்றுது அப்படின்னு நான் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு தெரியல அது ப்ரெக்னென்சி, அதனால நான் சாப்பிடாம இருக்கனால தலை சுற்றுது அப்படிங்கிறதும் எனக்கு ஐடியா இல்லை. அதுவும் வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ஏர்லி ப்ரெக்னென்சி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் இல்லை. லேட்டர்லி அந்த ஃபர்ஸ்ட் மந்த் முடிய போகிற நேரத்தில் தான் வந்து எனக்கு லைட்டாக வந்து பிரெஸ்ட் பெயின் வந்துச்சு. வேறு எதுவுமே எனக்கு வந்து அந்த மந்தில் இல்லை. நான் ரொம்ப ஆக்டிவாக எப்பவும் போல் நார்மலாக போயிட்டு, ஏன்னா டாக்டர் போலையா, டேப்லெட் சாப்பிடலையா, டயட் எடுக்கலையா, எப்பவும் போல் காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 நேரம் சாப்பிட்டா. அப்படி காலையில் சாப்பிட்டோமான்னு கேட்டால் இல்லை, பாதி நாள் காலையில் சாப்பிடலை, எங்களுக்கு டைம் இல்லை. இப்படி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் போச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் ஜேர்னி. இனி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். வேண்டதான் சைனிங் ஆஃப். பிரவீனா, பாய்.